Hello everyone, Assalamu alaikum. Welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து க்ரீமி பாஸ்தா, சீஸ் க்ரீமி பாஸ்தா வித் சிக்கன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சு இது பாஸ்தா இது வேக வச்சுருக்கணும். அதுக்கு உப்பு போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சரி ஆயில் போட்டு ஏன்னா அப்போ தான் அந்த ஒட்டிப்படாமல் வைக்கும் வேகக்கணும். இப்போ நாங்கள் அந்த ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடணும். சட்டியில் போட்டு அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாவு ப்ளெயின் ஃப்ளவர் போடணும். அதுக்கப்புறம் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த திக்காக வரக்குள்ள ஃப்ரெஷ் மில்க் ஊற்றணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு நல்லா தாய்க்கொண்டேக்கணும். மகப்பையால் இந்த திக்காய்க்கும் வரக்குள்ள ஃப்ரெஷ் மில்க் ஊற்றணும். இதில் இப்போ நாங்கள் சீஸ் போடணும், மொசரெல்லா சீஸ் போடணும். அப்போ தான் மொசரெல்லா சீஸ் வந்து நாங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு போடணும், ஒரு கையால் ஒன்றுக்கு. அப்போ தான் நல்லா சீஸியாக நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சால்ட்டும் உப்பு, மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல், கொச்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போடுவோம். இந்த மாதிரி வந்த சிறுக்கு ஆஃப் பண்ணணும். நான் சொன்ன இது போல் தான் உப்பு, மிளகுத்தூள், கொச்சத்தூள் கொஞ்சம் போடணும், ஒரிகானோ கொஞ்சம் போடணும். ஒரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போடுவோம். இப்போ நம்ம வேறு இது கோழி இதாக்கி எடுக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி ஆக்கி வெள்ளை வெங்காயம் சின்ன சின்ன துண்டு அரைஞ்சது போட்டு ஒரு 4 வெள்ளை வெங்காயம் போல் அரைஞ்சது போட்டு ஆக்கி கோழி துண்டோல் கழுவி போடணும். சின்னதை வெட்டின கோழி துண்டோல் போட்டு அதோடு சேர்த்து கோவா, கேப்சிகம் உங்கள்கிட்ட என்னென்ன கலர்ஸ் ஈக்கோ நான் போட்டுக்கிறேன் வந்து மஞ்சள், ரெட் கலர், க்ரீன் கலர் போட்டுக்கிறேன்.
உங்கள்கிட்ட என்ன கலர் ஈக்கோ போடணுமா இது தான் போடணும்னு இல்லை. ஒரிகானோ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போல், கொச்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இது வந்து மேகி பவுடர், இது இங்கேக்கு அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இடித்து கொச்சிக்கா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. 1/2 டீஸ்பூன் சரி, 1/2 டேபிள் ஸ்பூன் சரி. இது கேச்சப் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சில்லி சாஸ் போட்டு நான் காட்டில, சில்லி சாஸ் உங்களுக்கு தேவையான போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல். சோயா சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றுங்க. நான் அதையும் காட்டில போடுறேன். மேகியும் போடுங்க. மேகி பவுடர் சரி, க்யூப் சரி, கவரில் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ஆகும். கொஞ்சம் இப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்க வரக்குள்ள ஆஃப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற க்ரீமுக்கு பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கிற பாஸ்தாவையும் போட்டு, அந்த இது நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற கோழி, அந்த கேப்சிகம் இது அதே இதில் சேர்த்துடணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு சம்டைம் உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் கூட போடணும்னா போடுங்க, இல்லாட்டி குறைச்சி போடணும்னா போடுங்க. ஏன்னுட்டு எங்களுக்கு உரப்பு கொஞ்சம் கூட ஆயிடுச்சுன்னா கவலை. சிம்பிள் ரெசிபி, ஈஸி. செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சீஸியாக க்ரீமியாக. இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.